Hey everyone, இன்னைக்கு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரன்னிங் ஷூவை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஸ்பெக்கை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஷூ நான் ஏன் பர்சனலாக பை பண்ணேன், அதுக்கு காரணம் என்ன, அண்ட் இந்த ஷூவோட ப்ரொஃபைல் என்ன. ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷூவுக்கு, பிகாஸ் நமக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, ரெண்டு மேட்ச் ஆனால் தான் நமக்கு செட் ஆகும். இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். டே டைமில் எடுக்க முடியல, அதனால் வீட்லேயே தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ யா, ஏன் இத்தனை ஷூ, அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ். இன்ஃபேக்ட் சேனல்லையே வந்து நிறையா டைம் சொல்லியிருக்கேன் நிறையா ஷூஸை நான் எப்படி வாங்குகிறேன், அண்ட் தென் இந்த ஷூஸ்லாம் ஸ்பான்சர்டாக இல்லையா அப்படின்றதான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இன்னமும் நிறையா பேர் கேட்குறாங்க, அதனால் நான் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பர்சனலாக நான் யாருக்கிட்டையும் ஸ்பான்சர்ட் கேட்டதும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். கேட்குறதுக்காகவும் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணலை. இன்ஃபேக்ட் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலை. எனக்கு ரன்னிங் பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஷூ மேலே ரொம்ப ரொம்ப க்ரேஸ் சின்ன வயசுலேருந்தே. ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூஸ் நிறையா வாங்க வேண்டிய நிலைமை, பிகாஸ் எனக்கு அந்த ஷூ ரொம்ப பிடிச்சதுனால. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நிறையா ஷூவை தப்பாக வாங்கினேன் அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு. அதாவது ஃபாரின் மீடியாவில், ஃபாரின் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, லண்டன்லாம் அவங்க சொல்கிற ரிவ்யூவை பார்த்துட்டு நான் ரொம்ப காசு அதிகமாக கொடுத்து நிறையா ஷூவை வாங்கி ஏமாந்துட்டேன். எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை. ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட ஆரம்பித்தேன். 10 நிமிஷம் பேஸில் ஓடுனேன், அது பேர் ஓட்டமே இல்லை. பட் அதை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது இவ்வளோ நம்ம இந்தியாவில் ஏன் இதை பற்றி யாரும் பேசவே மாட்டுறாங்க, எஸ்பெஷலி இந்த மாதிரி நிறையா பேர் காசு வேஸ்ட் ஆகுமே, நமக்கு கொஞ்சம் தெரியுமே ஆல்ரெடி ஷூவை பற்றி, நம்ம ஏன் வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ரன்னிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஷூஸை நான் வாங்கினதுக்கு அப்புறம் அது ஒரு ஃப்ளோவில் நடந்தது அந்த டிரான்சிஷன். நான் வந்து இந்த வீடியோ போடணும், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் ரன்னிங் போகணும், அதனால் ஷூ வாங்கணும், இதெல்லாம் அப்படியே கிராஜுவலாக அது பேரலாக அது பாட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பித்தது தான். ஸோ அதனால் நான் அதை இது யாருக்காகவும் ஸ்பான்சர்டை நினச்சி அப்போலாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இந்த சேனலை. ஸோ நம்மளோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஒரு ஷூவை பற்றி நமக்கு தெரியும்னா அதை 4 பேருக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்க தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ண மாட்டாங்களேன்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் என்கிட்ட வந்து கிவ் அவே பண்ணுங்கள், ஷூவை ஏன் நீங்கள் வந்து கிவ் அவே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எனக்கு அப்போலாம் கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபாலோவர்ஸை ரொம்ப நான் மதிக்கிறேன் இந்த சென்ஸ். எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் டிக்னிட்டி இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கிவ் அவேன்ற பேரில் நிறையா வீடியோஸை பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அது ஏதோ வந்து ஃபாலோவர்ஸை வந்து ரொம்ப சீப்பாக பார்க்குற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை எனக்கு பர்சனலாக கொடுத்தது. அதாவது இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே பண்ணுறேன், அதனால் என்னோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு வந்து எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஸ்டஃப் தரேன், அதனால் நீ வந்து என்னை வந்து இது பண்ணுன்றது வந்து அது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அது எத்திக்கல் மாதிரி எனக்கு தெரியல ரியலாகவே. நான் இன்ன வரையும் எந்த சேனல்லையும் எந்த வீடியோலையும் ப்ராபப்ளி இனிஷியல் டேஸில் சொல்லியிருப்பேன். அது வந்து ஏன் சொன்னோன்னே எனக்கு இன்னமும் தெரில. ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் அது ஃபாலோ பண்ணணும்னு இன்டென்ஷன்லேயே சொல்லலை. அது மாதிரி இந்த கிவ் அவே வந்து நான் எதுக்கு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பர்சனலாகவே நிறையா உண்மையாக கஷ்டப்படுற நிறையா யங் அத்லீட்டை தெரியும் நம்ம தமிழ்நாட்டிலேயே. இப்போ அவங்களுக்குலாம் தான் நான் ஃபஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ நான் எப்படி இங்கே சேனலில் யாரை ஃபைன் பண்ணி அவங்களுக்கு எப்படி நான் என்னக்கிட்ட நான் ஒன்றும் வந்து ஒரு 1000 ஷூவோ இல்லை 100 ஷூ, அதில் 100 ஷூவும் யாரும் எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கல. அப்படி ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஓகே, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஒரு 10 பேர் கொடுத்துருவோம், நம்ம தான் காசு இதில் செலவே பண்ணலையே, அது மூலயமா ஒரு 100 பேரை நம்ம ஃபாலோவர்ஸ் இழுக்கலாம், நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு நான் பண்ணலாம். பட் எல்லாமே என்னோட ஓன் மணி, சேவிங்ஸ்லேருந்து நான் வாங்கின ஷூஸ். இப்போ நான் இதை யாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்க நிலைமையில் இல்லை. நான் ரன் பண்ணி தெளிவாக டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நான் ரீசேல் பண்ணிடுவேன். நம்ம சேனல்லையே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸுக்கு நான் ரீசேல் பண்ணிடுவேன். எவ்வளோ ஓடி இருக்கணும், எவ்வளோ அந்த ஷூ வந்து பழசாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நான் விற்றுருவேன். அப்படி விற்றதுனால தான் இன்ஃபேக்ட் இப்போது இந்த ஷூஸெல்லாம் என்னால் வாங்கவே முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி மாதம் எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். சில பேருக்கு நல்லா சாப்பிட தோணும், சில பேருக்கு படம் பார்க்க தோணும் தியேட்டரில், சில பேருக்கு ட்ரைவ் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்க பிடிக்கும். அந்த மாதிரி நிறையா ஹாபிஸ் இருக்கும், இல்லைனா பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். இப்போ எனக்கு சம்பளம் வந்தோடனே எனக்கு தேவையான என்னோட
சந்தோஷத்துக்காக ஒரு 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 காசு இருக்கும்ல, அதை நான் எடுத்து சேவ் பண்ணி அந்த காசெல்லாம் சேர்த்து தான் அந்த ஷூவே வாங்கினேன். ஏன்னா எனக்கு இதுதான் சந்தோஷம். இந்த மாதிரி ஷூவை வாங்கி அதில் ஓடுறது, அதை பற்றி ஷேர் பண்ணுறது தான் என்னோட சந்தோஷம். அதனால் லாஸ்ட் ஒரு 4-5 மாதமாக சேவ் பண்ண காசு, சேல் பண்ண, ரீசேல் பண்ண அந்த காசை வச்சு தான் இப்போ லாஸ்ட் ஒரு மாதமாக நான் திரும்பி ஷூஸை வாங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஷூஸ்லாம் நான் திரும்பி இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு மேபி ஒரு 3-4 மாதத்தில் திரும்பி விற்பேன். விற்றாதான் அதுலேருந்து பாதி காசுலாம் அது வரும், அதில் நான் சர்வே ஆக முடியும். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நான் எப்படி இதை போய்ட்டு நான் கிவ் அவே கொடுத்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு எத்திக்கலாகவே படலை. நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நிறையா பேர். நான் அவங்களுக்கு ரியலாகவே போயிட்டு யாருக்கும் சொல்லாமையே போய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்கு போயிட்டு வெளியில் போய் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி கிவ் அவே கொடுக்கும்போது அவங்க ரைட் பர்சனாக எனக்கு எப்படி தெரியும்? மேபி எனக்கு நான் ஃப்யூச்சரில் நான் நிறைய காசுலாம் நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு கொடுத்தா அது சாத்தியமே இல்லை. நான் பர்சனலாக மேபி உண்மையாலுமே காம்படிஷன்லாம் போயிட்டு வின் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன். சும்மா அப்படியே ஒரு ஷூவை கொடுத்துட்டு அவங்களை ஏமாத்துட்டு விருப்பப்படாமல் ஒரு கம்யூனிட்டியாக கஷ்டப்படுறவங்களுக்கு, ஸ்போர்ட்டில் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு நான் உதவணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபாலோவர்ஸ்க்காகவோ அதுக்காகலாம் இல்லை. பிகாஸ் எனக்கு இன்டென்ஷன் இருக்கிறனால பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் நிறையா டைம் இந்த கிவ் அவே பண்ணுறதே இல்லை இன்ன வரைக்கும். அது நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ இந்த 4-5 ஷூவை பார்த்துட்டு இவன் எப்பறம் இவ்வளோ வாங்கலாம்னு நினைப்பாங்க நிறையா பேர். லிட்டரலாக சொல்கிறேன், கடந்த 5-6 வருஷத்தில் மாதம் எனக்கும் எடுத்து வச்ச காசில் தான் ஒவ்வொரு ஷூ நான் வாங்கியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஷூ வாங்கியிருக்கேன்னா அதில் ஒரு 100 ஷூ ஆல்ரெடி விற்றுருக்கேன். அந்த 100 ஷூ 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னா அதை விற்றது ஒரு 50 ரூபா தான் திரும்பி விற்றுருப்பேன். அந்த 50 ரூபா தான் திரும்பி வந்திருக்கும், மீதி 50 ரூபா வந்திருக்காது. பிகாஸ் அதை யூஸ் பண்ணதுனால இப்போ இந்த 50 ரூபா தான் வந்திருக்கு. இப்போ இந்த 50 ரூபாயை வச்சு இந்த லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் என்னோட சம்பளத்தில் இந்த சேவிங்ஸை பேஸ் பண்ணி வச்சு தான் நான் இப்போ இன்னொரு 4-5 மாதத்தில் நான் ஷூஸை வாங்கி நான் ஓட போகிறேன். அதில் ஓடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷம் வரைக்கும் தான் எனக்கு டைம் லைன். அதாவது இந்த வருஷம் வரைக்கும் நான் இந்த சேவிங்ஸ் பர்சனலாக எமர்ஜென்சிக்கு எதுவுமே சேவ் பண்ணாமல் இங்கே பண்ணுறதுனால அதை இந்த வருஷம் வரைக்கும் தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்கேஸ் என்னோடய யூடியூப்லேருந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் யூடியூப் இதுவாச்சு. அதாவது ஏன்னா ஃபைனான்ஷியலாக அது ப்ரொசீட் ஆச்சு. மாதத்துக்கு 4000 ரூபாயிலேருந்து 4500 ரூபாய் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்குறதுனால அந்த 4000 ரூபாய் 4500 ரூபாயில் வச்சு என்னால் ஷூ வாங்க முடியாது. இந்த வருஷத்துக்கு முடியும் போது என்னால் சஸ்டெயின் ஆக முடியும்னு நினச்சேன்னா ஐ வில் கண்டினியூ பை ஷூஸ். இல்லைன்னா கண்டிப்பாக சேனலை ஸ்டாப் பண்ணலாம் மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி வாங்க முடியலன்னா நானே ஸ்டோருக்கு போய்ட்டு, ரன்னிங் ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஷூவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெக்கெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஓடணும்னு அவசியம் இல்லை சில ஷூஸ்க்கு. அந்த ஷூவை பற்றி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்படின்னாவது போட பார்ப்பேன். நேராக ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே த்ரெட்மில்லில் ஓடிட்டு அந்த ரிவ்யூ போட பார்ப்பேன். ஸோ ஐ வில் நாட் ஸ்டாப். பட் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் என்கிட்ட ஏதோ நிறையா ஷூஸ் ஃப்ரீயாக நிறைய பேர் தராங்க கம்பெனிஸ், நான் அதை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன், இல்லைனா எனக்கு ஏகப்பட்ட அப்படியே டிஷ் பண்ணுறதுக்கு நிறையா காசு இருக்குது தூக்கி போடுறதுக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு ரிஸ்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏதோ என்னோட சந்தோஷத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு, நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ எனிவே ரொம்ப பேசிட்டேன். ஃபஸ்ட்டு ஷூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஷூவை பற்றி ரிவ்யூலாம் போட்டுட்டேன். ஷூ ஆஃப் தி இயர் 2025 மட்டும் இல்லை, 2026 இதுதான் ஷூ ஆஃப் தி இயர். அடிடாஸ் Adizero SL கலர்வே பாருங்க பிரதர். ஸோ நான் ஒயிட் கலரில் நான் ரன் பண்ணி அதை நான் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனல்லையே சேல் பண்ணிட்டேன். திரும்பி வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த கலர்வே வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஷூ. ஒரு 10 பேரை நான் பார்க்குறேன்னா ரன்னிங் பார்க்கில், அதில் ஒரு 5-6 பேர் ஈவோஸில் தான் போட்டிருக்காங்க. அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அதெல்லாம் இல்லை. ஈவோஸில் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு வாங்கிடுறாங்க போல். அதோட கலர்வேஸு, அந்த 3 ஸ்ட்ரைப்ஸு, இது கேஷுவலாக ஐ கேட்சிங்காக இருக்கிறது எல்லாமே டாப் நாச். எனக்கு தெரிஞ்ச அடிடாஸ்க்கு அப்படி ஒரு லக்கு. இப்போ வேறு மேரத்தானை வேறு பிரேக் பண்ணிட்டாங்க. 2 hours மேரத்தான். 2 பேர் லண்டன் மேரத்தான் ஒரே மேரத்தானில் அவங்களோட ஈவோ 3 வெர்ஷன். அதாவது அது எவ்வளோனா ஐ கெஸ் இட்ஸ் 50,000 60,000 வரும். நம்ம சேனலில் அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனோட வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஷூவை காட்டி. அதோட அடுத்த வெர்ஷன்
அதை ஓடி 2 மணி நேரத்துக்கு கம்மியாக ஓடிட்டாங்க. கிப்சோகியோட அன்அஃபிஷியல் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஷேர் மார்க்கெட்ஸ் கை ராக்கெட்டில் போயிடுச்சு. ஸோ இதோட அடுத்த வருஷம் இந்த வருஷம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் அது எப்படி வரும்னு தெரில. பட் ஆனால் 1000 கிலோமீட்டர்லாம் நின்று பேசுகிறான். 1000 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். 1000 பேர்கிட்ட 1000 கிலோமீட்டர் ஓடியதாக எனக்கு சொல்லியிருக்காங்க. நானுமே கிட்டத்தட்ட அவ்வளோ ஓடியுமே எனக்கு வந்து துளி கூட டியூரபிலிட்டி கம்மியாக அந்த பவுன்சினஸ் இதுவாகலை. ஸோ ஒன் ஆஃப் ரொம்ப ஜெம்முன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 100 ஷூ வருஷத்துக்கு 100 கூட இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 1000 ஷூ ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் வந்து ரொம்ப ரேராக தான் சில ஷூஸ் வந்து இந்த மாதிரி வரும். அதில் ஒரு ஷூனா யூஎஸ்எல் தான். இதை நான் வாங்கினதுக்கு காரணம் எஸ், இந்த வருஷத்தில் அடுத்த வெர்ஷனையும் நான் இது கூட கம்பேர் பண்ணணும். இதுலேயும் இன்னும் நிறையா ஓடணும் ஆசையாக இருக்குது யூஎஸ்எல்ல. ஸோ அதனால் இந்த ஷூ எனக்கு கொஞ்சம் ஆஃபரில் கிடச்சிது. நம்மளோட கிரெடிட் கார்டெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தனால ஆஃபரில் கிடைச்சதுனால யூஎஸ்எல் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ, அதெல்லாம் பேசவே தேவை. லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 40 மில்லிமீட்டர் ஹீலில் 6 மில்லிமீட்டர் ட்ராப் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். 4 ஃபுட்டில் அப்படியே ஸ்ப்ரிங்கியராக இருக்கும். அப்படியே நீங்கள் போடும்போது என்னடா அவன் ஷூ இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஃபாஸ்ட் ரன்னிங்க்கு தான் செட் ஆகும். நான் 6 மினிட்ஸ் ஸ்பேஸ் 6:30 மினிட்ஸ் ஸ்பேஸ்லலாம் ஓடிருக்கேன். ஆனால் ஹாஃப் மேரத்தானில் ஓடும்போது 5:30 பேஸில் ஓடினேன். 5:30 to 6 மினிட்ஸ் ஸ்பேஸில் அந்த ரேஞ்சில் ஓடினேன். எனக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஒரு 1.5 வருஷமாக ஓடுறதுனால எனக்கு ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி இருக்குது. தோ ப்ரொனேட் ஆனாலும் ஆங்கிளுக்கு வலிக்காது, ஏன்னா நான் கொஞ்ச நாளாக ஓடுறதுனால. அதனால் எனக்கு இது வந்து எவ்வளோ ஸ்லோவானாலும் செட் ஆச்சு. ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகாது, ப்ரொனேட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல கட்டு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல. அண்ட் இந்த ஃபோம் ஸ்ப்ரிங்கியாக இருக்கும், அப்படியே பவுன்ஸாக இருக்கும். நீங்கள் நடக்கும்போதே கால் வைப்ரேட் ஆகும் லேண்ட் பண்ணும்போது. அப்படி இருக்கிறதுனால அது கேஷுவல் வாக்கிங்க்கோ பிகினர்ஸுக்கெலாம் நான் அவங்களுக்கு ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா கால் வலிக்கும். அதனால தான் அந்த ஒரே ஒரு விஷயம் தான், மற்றபடி செஃப் கிஸ். ஸோ ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த செகண்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க 2 ஷூ. ஃபஸ்ட்டு நைக்கியோட பெகசஸ் 41 வந்து 2024, 25 2 வருஷத்தோட உலகத்திலே அதிகப்படியாக யூஸ் பண்ணப்பட்ட 3 ஷூவில் பெகசஸ் 41 2 வருஷம் 3லேயும் வந்துச்சு. 2024 நம்பர் 1 ஷூவாக வந்துச்சு. உலகத்திலேயே அதிகப்படியாக யூஸ் பண்ண ஷூ பெகசஸ் 41 வந்துச்சு. 2025 நோவா பிளாஸ்ட் ஃபஸ்ட்டு ஷூவாக, செகண்ட் ஷூ பெகசஸ், தேர்டு ஷூ ஹோக்கா பாண்டை ஐ கெஸ். நோ கிளிஃப்டன், ஹோக்கா கிளிஃப்டன் 9. ஸோ அடுத்த வெர்ஷன் எனக்கு 41 வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப ஃபோமராக, ஒரு ஒர்க் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் 1000 கிலோமீட்டர் வரும்னு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு சூப்பரான ஷூ, எல்லா விதமான ஸ்போர்ட்டுக்கும் சூப்பரான ஒரு ஷூ. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதை நான் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஒர்க் ஹவுஸ். அந்த நைக்கி கேஷுவலாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஃபோமராக இருக்கும். அது அந்த 10 மில்லிமீட்டர் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 12 மில்லிமீட்டருக்கு மேலே எனக்கு ஃபீல் ஆகும். யூஸ்வலாக அதுதான் எல்லாரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். மாடர்ன் ஃபோம்லாம் வந்ததுக்கப்புறம் அது அந்த லெவலுக்கு வந்து ரன்னிங் க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணல. பட் பிகினர்ஸ், நைக்கி ஃபேன் பாய்ஸ் அக்ராஸ் த குளோபில் வந்து அந்த கேஷுவல் வாக்கருக்கு அது பயங்கரமாக இருந்தனால தான் நம்பர் 1ல் இருந்துச்சு. இப்போ இது அதோட அடுத்த வெர்ஷன் நிறைய சேஞ்சஸோடு வந்திருக்கு. அந்த சேஞ்சஸில் வந்து பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது, செமையாக கொடுத்துருக்கான் நைக்கி. இதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கான்றதை அவன் காட்டியிருக்கான். ஸோ இதில் வந்து எப்பயும் போல் அவங்களோட நைக்கி ரியாக்டெக்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கான். 2 ஃபோமாக யூஸ் பண்ணியிருப்பான். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்டெக்ஸ் தான். பட் இந்த ஷூவில் அமேசிங்காக அவங்களோட நைக்கி ஏர் ஜூம் யூனிட்டை கொடுத்துருக்கான். அது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஏர் யூனிட் அப்படின்னா அது வந்து கேஸை ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். அது உள்ளே கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல் கர்வ்டு, இந்த ஷூ சைஸ்லேயே உள்ளே இருக்கும், இந்த ஷேப்லேயே உள்ளே இருக்கும். அது என்னென்னா அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அவங்க வெயிட்டை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது குயிக்காக ரியாக்ட் பண்ணி உங்களை வந்து எனர்ஜி ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ப்ரொப்போர்ஷன் உங்களை முன்னாடி தள்ளும். அண்ட் தென் சாஃப்டாகவும் ஃபீல் ஆகும். அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரியாக்டெக்ஸ் வந்து ஒரு டீசென்ட்னு சொல்ல முடியாது, நல்ல ஃபோம் தான். இப்போ அது அவுட்டேட்டட் ஆச்சு. பட் ஸ்டில் அது வந்து நல்ல ஹை டியூரபிலிட்டியாக தரும், நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த ஷூ UK 8க்கு, யூஎஸ்எல்லாம் வந்து 220 கிராம். இது வந்து UK 8க்கு 295 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை, 270 கிராம் தான் வருது. அந்த ரேஞ்சில் வருது. அண்ட் ஸ்டாக் ரேட்டை
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 37 இன் ஹீலு, 27 இன் 4 ஃபுட். அப்பாடான் இருக்கு. ஏன்னா எனக்கு 25க்கு கம்மியாக இருந்தாலே எனக்கு போர் அடிக்கும். ப்ரீமியம் ஷூவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் விட்டுருவேன். ப்ரீமியம் ஷூவில் கண்டிப்பாக மினிமம் 25 இருக்கணும், இல்லைனா எனக்கு கிரவுண்டு வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகும். 27 கொடுத்துட்டாங்க, எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. அண்ட் அப்புறம் வந்து 41ல் ரொம்ப நேரோவாக இருக்கும். இந்த இடத்துல இந்த அப்பர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நான் என்னோட UK 8ல் இல்லாமல் UK 8.5 போய்கிட்டேன். இதில் அப்படி இல்லை, இதோட UK 8 தான் போனேன். நல்ல ப்ரீத்தபுளாக, நல்லா சூப்பர் கம்ஃபியாக, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லா இது வந்து ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸ். நான் அடித்து சொல்கிறேன், இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி உலகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட போகிற ஒன் ஆஃப் த ஷூ நைக்கி பெகசஸ் வரும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இந்த அவுட் ஆயிடுச்சு, அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, பிகினர்ஸ், ஒரு ஒர்க் அவுட்ஸ். எனக்கு எனக்கு ரன்னிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரன்னிங் ஷூ பற்றி சுத்தமாக எதுவும் தெரியாது. எனக்கு ஒரு ஷூ அப்படின்னா நேராக நைக்கிக்கு தான் போவாங்க. நைக்கிக்கு போனீங்கன்னா நைக்கி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து உலகம் ஃபுல்லாக அதனால் அதிகமாக சேல் ஆகுது. ஸோ ஒரு சூப்பரான கம்ஃபியான ஒரு 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 ஷூவாக ஆயிடுச்சு. நான் செக் பண்ணேன், எனக்கு ரொம்ப வந்து நல்லா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதை ரன் பண்ணிவிட்டு தான் என்னால் கன்க்ளூட் பண்ண முடியும் இதோட ரிவ்யூவை. பட் டியூரபிலிட்டியில் நான் இப்போவே சொல்கிறேன், 10 out of 10 கொடுத்துருவேன் டியூரபிலிட்டி. நைக்கியை பற்றி அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஒன்றே எனக்கு அந்த லாங் ரன் போகும்போது 4 ஃபுட்டில் எனக்கு அந்த குஷனிங் ஃபீல் ஆகுதா, ஓரளவுக்கு அந்த நைக்கி ஏர் யூனிட் வந்து ப்ரொபல்ஷனாக இருக்கா, எனர்ஜி ரிட்டனாக இருக்கான்றதை மட்டும் நான் செக் பண்ணணும். மற்றபடி செம்மையாக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. அண்ட் தென் நியூ பேலன்ஸ் 1080 V15, 1080 V14ல் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டு இந்த சேனல் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஒரே ஒரு பிரச்சனை தான் நியூ பேலன்ஸ் கிட்ட, இந்தியாவுக்குள்ளே 2 பிரச்சனை சொல்லலாம். ஆன்லைன் ப்ரெசன்ஸே இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியே வந்து ஸ்டோருக்கு வந்து அவங்களோட ஷூவை ஃபீல் பண்ணி கஸ்டமர் வந்து வாங்கணும். அது ஏன்னா நாங்கள் ப்ரீமியம் ஷூன்றனான்னு சொல்கிறாங்க, அதனால் ஆன்லைனில் ப்ரெசன்ஸே இல்லை. செகண்டு, ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்கிறாங்க. 1080 V14 எவ்வளோனா, பெகசஸ் வந்து நைக்கி பெகசஸ் வந்து இந்தியாவில் 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் சொல்லுவேன் 12,000 ரூபாய்க்குலாம் செம்ம ஒர்த்தான ஒரு ஷூ. யூஎஸ்எல் 16,000 ரூபாய். 16,000 ரூபாய் கம்பேர் டு அதர் கண்ட்ரி ஓகே தான். அதோட குவாலிட்டி, டியூரபிலிட்டி ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்போது 1080 V15 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 20,000 ரூபாய்க்கு ஒர்த்தானா, 20,000 ரூபாய்க்கு நான் கண்டிப்பாக ஒருத்தன் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஷூவை அவுட் சைட் இந்தியாவில் எவ்வளோ விற்கிறாங்க, $160 to $170, ஆஃபரில் $150 வந்துடுது. அதாவது 15,000 ரூபாய்க்கு கம்மியாகவே கிடச்சிரும். அப்போ இந்தியாவில் அவுட் சைட் இந்தியாவிலேயே அவ்வளோ விற்கிறீங்கன்னா, அப்போ இந்தியாவில் அதை விட கம்மியாக விற்கணும். கரெக்டாக நம்மளோட இன்ஃப்ளேஷன், நம்மளோட பெர் கேபிட்டா இதெல்லாம் பார்த்தா சம்பாதிக்கிறதே ரொம்ப கம்மி நம்ம மக்கள். அப்போ அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஷோ கொண்டு போனால் நீங்கள் நல்லா கம்மியான விலையில் விற்கணும்ப்பா. நீங்கள் பாட்டுக்கும் அவுட் சைட் இந்தியாவில் எங்கே தயாரிக்கிறியோ, அதாவது உலகத்திலே அதிகப்படியாக விற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது இந்தியா. அப்புறம் எப்படி வாங்குவாங்க? ஆனால் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷூ கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஷூ டாப் 3 இல்லை 5ல் வந்துடும் எனக்கு. ஏன்னா இதில் வந்து அவங்க ஃபோமை மாற்றிட்டாங்க. இன்ஃபினியான் அவங்களோட TPE அது ஒன்றுமே இல்லை, தெர்மோபிளாஸ்டிக் இல்லை எலாஸ்டமர். அது வந்து ஹை டியூரபிளாக இருக்கும். அண்ட் தென் ப்ளஸ் இது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம், நைட்ரஜன் இன்ஃப்யூஸ் பண்ணி சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோமாக கொடுத்துருக்காங்க. நல்லா பயங்கர எனர்ஜெட்டிக்காகவும் டியூரபிலிட்டியாகவும் இருக்கும். இதில் மிஸ் ஆன 1080 V14ல் இருந்த ஒரே ஷூ செம்ம சாஃப்டாக ஃப்ரெஷ் ஃபோம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸ்குவிஷி சாஃப்டாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்காது. இதில் அவங்க 25 கிராம் கம்மி பண்ணியிருக்காங்க, 300 கிராம் வரும் UK 1080 V14. இது 20 to 30 கிராம் கம்மி பண்ணியிருக்காங்க, 265 கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க, லைட்டர் ஆக்கிட்டாங்க. ஒரு சூப்பர்பான, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ஃபினியான் ஃபோம். நான் ட்ரை பண்ணேன், செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அண்ட் தென் அப்பர், இன்னொரு பிரச்சனை, அப்பர் வந்து 1080 V14ல் ப்ரீத்தபிலிட்டி கம்மியாக இருக்கும். இதில் அவங்க அப்பரை வந்து நெட்டட் மெஷ் அப்பராக கொடுத்ததுனால நல்லா ஒரு சாஃப்ட், எனக்கு கம்ஃபி ஃபீல் தருது. அது நல்லா ப்ரீத்தபிளாக இருக்குது, ஹை டியூரபிலிட்டாக வரும் அப்புறம். அதனால் ஸோ எல்லாமே பக்காவாக ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து 2E சைஸ் போயிட்டேன், அதாவது ஒய்டர் வெர்ஷனுக்கு போய்கிட்டேன். பிகாஸ் எனக்கு ஒய்டர் வெர்ஷன் பிடிக்கும். எனக்கு கிடைக்கும் போது தான் நான் ஒய்டர் வெர்ஷன் போய்ப்பேன். இது 20,000 ரூபாய்க்கு ஒருத்தானா கண்டிப்பாக 20,000 ரூபாய்க்கு ஒருத்தன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு 15,000 ரூபாய்க்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு போகாமல். பிகாஸ் வெரி ஃபியூ ஷூஸில் தான் உங்களால் அந்த எனர்ஜி ரிட்டனை, ஒரு ப்ரொபல்ஷன், ஒரு 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 ஃபன் ஃபேக்டரை ஃபீல் பண்ண முடியும். வெரி ஃபியூ ஷூஸ். அதில் என்னென்ன ஷூஸ் சொல்கிறேன் பாருங்கள். பியூமா வெலாசிட்டி நைட்ரோ 4 10,000 ரூபாய்க்கு கிடச்சுன்னா கண்ணை மூடிட்டு போயிருங்க. என்னோட ரிவ்யூ தயவு செய்து பாருங்கள். அடுத்து 1080 V14, அதுலேயும் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம், அதுலேயும்
ஏடிபி கொடுத்துருக்காங்க. அதனால் ஆலிபாட்டிக் டிபி கொடுத்துட்டாங்க. அதிலலாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபோமை கொடுத்துட்டாங்க பியூமா வெலாசினேட்டர் 4ல். அடுத்து இதில் 1080p 15ல் இன்ஃபினியன் ஃபோம், இதுவும் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம் நைட்ரஜன் இன்ஃப்யூஸ்ட். அடுத்து EOSL, அதுவும் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம் TPPE. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ TPU பிளெண்டு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம். அண்ட் தென் Vimero ப்ளஸ் இந்தியாவில் கிடைக்கிறதுல அதுவும் வந்து இட்ஸ் அ Zoomex, பட் இட்ஸ் நாட் அ PBA Zoomex. ஐ ஃபீல் இட் இஸ் அ TPU Zoomex, அந்த பிளெண்டு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம். 3 ஆயிடுச்சா. அப்புறம் வந்து ஹோக்கா மார்க் 7, அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இல்லை. EVA பிளெண்ட், அது சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம், அது இல்லை. நியூ பேலன்ஸில் வந்து ஒன் மோர் ஷூ இஸ் ரெபல் V5. அது அந்த லெவலில் எனர்ஜெட்டிக்காக இருக்காது, ஆனால் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். நைக்கி, பியூமா அண்ட் ஆக்சுவலி A6 நோவா பிளாஸ்ட் 5ல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 50% வந்து ப்ரொபோர்ஷன் இருக்கும். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம் தான், பட் இட்ஸ் நாட் ஆஸ் latest as 1080p 15 or EOSL இந்த மாதிரி. இந்த ஷூஸ் தான் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம். நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். அந்த எதுலேயோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபன் ஃபேக்டர், எக்ஸ்ட்ரா எனர்ஜி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதனால் 15,000 ரூபாய் கிடச்சா கண்ணு முடிட்டு போங்க நான் சொல்லுவேன். 260 கிராம், நல்லா லைட்டராக தான் எனக்கு ஃபீல் ஆகும். நல்லா ஒய்டர் 4 ஃபுட்டு, நல்ல டூரபிளான அவுட் சோல் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வான அமேசிங்கான ஒரு ஃபோம். ஸ்டாக் ஹைட்லாம் மேசிவ் ஸ்டாக் ஹைட், கிட்டத்தட்ட 40-34 6mm ட்ராப். அண்ட் அதிலலாம் பார்த்தீங்கன்னா 27-37. ஸோ 6mm ட்ராப் வந்து வெல்கம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போலாம் லெஸ் than 8 தான் ரொம்ப பிடிக்குது. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பேக் பெயினை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையான என்னோடய மண்டை கேட்குது, பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் சிவியராக இல்லை, நிறையா ஸ்ட்ரெச்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்பட வேணாம். ஸோ இந்த 3 ஷூ பண்ணியாச்சு. கடைசியாக எந்த ஷூ, ஐ திங்க் நாட் திஸ் ஒன். எஸ், அடுத்த ஷூவும் என்னான்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இன்னொரு மேட்ரு. இன்கேஸ் எனக்கு ஷூவை நான் இப்போ இந்த 3 ஷூவையும் நான் போட்டு பார்த்துட்டு எனக்கு ஓரளவு ஓகேவாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஷூ பாருங்கள், சில ஷூஸ் எனக்கு நான் போட்டு பார்த்துட்டு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் எல்லா ஷூவும் வேணாடா இவ்வளோ ஷூ வாங்குறான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு ரீசன். அடுத்த ஷூ நியூ பேலன்ஸ் தான். இது எலிப்ஸ், புதுசாக லான்ச் ஆன எலிப்ஸ். இப்போ இதுதான் 1080p 14 ரீப்ளேஸே பண்ணியிருக்கு. லிட்ரலி இதுதான் 1080p 15 இருக்க வேண்டியது, அதுதான் எலிப்ஸாக இருக்க வேண்டியது. ஆனால் இதில் வந்து ஃப்ரெஷ் ஃபோமை கொடுத்துட்டு, அதாவது 1080p 14 இந்த ஃபோமை இதில் கொடுத்துட்டு கொஞ்சம் மாடர்னாக EOSLக்கு ஈக்குவலாக ஒரு $150 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் EOSL, சாரி 1080p 15 இருக்கணும். பட் எனிவே, இப்போ இந்த ஷூ ஒரு சூப்பர்பாக இருக்குது பாருங்க. கலர் வைஸை பாருங்க, ரெட்ரோ டிசைன். அண்ட் தென் ஒரு EOSL, அதான் சொல்கிறேன், EOSL பீட் பண்ணுறதுக்கு எல்லா பிராண்டுமே லான்ச் பண்ணுறாங்க. ஒரு லைட் வெயிட்னு சொல்ல முடியாது. 1080p 15 லைட் வெயிட் தான். UK 8க்கு 260 கிராம் அகைன். ஸ்டாக் ஹைட் பார்த்தீங்கன்னா 1080p 15 40-34, இது வந்து 38-30 8mm ட்ராப். அண்ட் ஃபோம் வந்து ஃப்ரெஷ் ஃபோம், அவங்களோட ஃப்ரெஷ் ஃபோம். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாடரேட் சாஃப்டாக, ஒரு மாடரேட் எனர்ஜெட்டிக்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் புஷ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் கடையில் டெஸ்ட் பண்ணும்போது. அண்ட் அப்புறம் வந்து இன்ஜினியர்ட் மெஷ், ரொம்ப கம்ஃபியான ஒரு மெஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஷூ வந்து கைண்ட் ஆஃப் கேஷுவல் கம் ரன்னிங் தான் அவங்க வந்து பேஸ் பண்ணி அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து EOSL பீட் பண்ணுமா? கண்டிப்பாக அந்த ஏஸ்தட்டிக்கில் கண்டிப்பாக அது வந்து ஆன் பார் வித் EOSL. ரொம்ப சூப்பர்பான ஒரு டிசைன், கலர் வேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வைஸ்லேயும் எனக்கு EOSLோடவே மச் பெட்டர் கம்ஃபர்ட் இதில் கிடைக்கும். ஏன்னா நல்ல ஒய்டர் பேஸ். EOSL இருந்த பிரச்சனை ஸ்டெபிலிட்டி இருக்கா, இதில் பாருங்க நல்லா ஒய்டர் பேஸ் இருக்குது. கேஷுவல் வாக்கிங்க்கு அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த ஷூ தான் 1080p 14 வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூ. எனக்கு வந்து இந்த ஷூலையும் ஓடணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு தெரிஞ்சு இதை விட பெட்டர் ஆப்ஷன், அதாவது பெட்டர் ப்ரைஸ் வேல்யூ, நீங்கள் உண்மையாலே சீரியஸ் ரன்னர், லாங் ரன், மேரத்தானுக்கெலாம் போகணும் அப்படின்னா, எனர்ஜெட்டிக்காக வேணும்னா 1080p 15. இது வந்து பெகசஸ் 41னா அதுக்கு ஈக்குவலான ஒரு ஷூ. பெகசஸ் 41 வந்து 42 வந்து 12,000 ரூபாய் என்ட்ரி லெவல் பட்ஜெட் சொல்ல என்ட்ரி லெவல் ஒரு ரன்னிங் ஷூ மாதிரி. இந்த ஷூ வந்து நியூ பேலன்ஸ்லேருந்து. ஸோ ஒரு கேஷுவல் கம், நல்லா சூப்பர்பான சாஃப்டான ப்ரொடக்டிவான மாடரேட்டான ஒரு எனர்ஜி ரிட்டர்ன், அதுதான் தேவை பிகினர்ஸ்க்கு.
அந்த ரேஞ்சில் இதை வந்து அவங்க நல்லா கவர் பண்ணி தான் நினைக்கிறேன். பட் எனிவே இன் கமிங் டேஸ்லாம் என்னால் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இது ஒர்த்தா இல்லையான்னு இப்போயே என்னால் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு 15,000 ரூபாய்க்குலாம் அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்லாமே அந்த குவாலிட்டி வைஸில் டாப் நாச்சாக இருக்கும். பட் 20,000 ரூபாய்க்கு 1080p ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இதை வந்து 15,000 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இது ஒரு 12,000 13,000 ரூபாய்க்கு சொன்னேன்னா கேஷுவல் குவாலிட்டி வைஸ் டாப் நாச். அண்ட் பெகசஸ் 42லாம் அதே ப்ரைஸ்க்கு சஜஸ்ட் பண்ணிடுவேன். ஈவர்ஸ்லையும் அப்படி தான் அதே ப்ரைஸ் சஜஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ கம்மிங் டேஸில் இதை எல்லாத்தையும் ஒன்று ரசித்து ருசித்து ஹாஃப் மேரத்தான் ஓடிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒர்த்தா இல்லையான்றதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கலாமா இல்லையான்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ ஸோ மச். I'll keep continue my reviews and I'll try to share my knowledge here. அதனால் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching this video. Love you all. Happy to be safe.